ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கக்கூடிய முக்கியமா சத்தான செர்லாக் ரெசிபீஸா இருக்கும். வாங்க லேட் பண்ணாம அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உளுந்து அரிசி வச்சு பண்ணக்கூடிய செர்லாக் ரெசிபி தான். இத நீங்க குழந்தை 5 மாசம் 5.5 மாசம் எப்போ நீங்க சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பா இந்த செர்லாக் ரெசிபியை வீட்ல வச்சுக்கோங்க. வெயிட் கெயின்ல இருந்து பேபியோட ஹெல்த்துக்குல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். டாட்லர் பேபிஸ் வச்சிருக்கவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு குவான்டிட்டி நீங்க உளுந்து எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு குவான்டிட்டி அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப்னா 2 கப் அந்த மாதிரி. இத தாராளமா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 10 to 15 டேஸ் கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உளுந்தையும் பாதாமையும் நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா காய விட்டுட்டு மிக்ஸியில பிளெண்டர்ல நல்லா வந்து அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு கண்டிப்பா ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு அந்த திப்பி எல்லாத்தையுமே போற அளவுக்கு பண்ணிட்டு தாராளமா ஒரு ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி பாப்பாக்கு கொடுக்கலாம். 2வது ரொம்ப சத்துள்ள சத்து மாவுனே சொல்லலாம். 2 ஸ்பூன் அரிசியிலேருந்து 3 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை மட்டும் நீங்க குழந்தைக்கு குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்துட்டு எப்பவுமே அரிசியை வந்து கடைசியா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி வந்து சீக்கிரமா வறுபட்டுரும். அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸியில பிளெண்டர்ல அரைச்சு இந்த பவுடரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த செர்லாக் எடுத்தாலும் நல்லா ஜல்லடையில சலிச்சு திப்பியை வந்து தனியா வந்து எடுத்துடணும். அதை வந்து பேபிக்கு வந்து கொடுக்க கூடாது. இதை தாராளமா மார்னிங் ஈவினிங் எந்த டைம்ல வேணா பாப்பாக்கு கொடுக்கலாம். 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து நீங்க பேபி கொடுத்தா நல்ல ஒரு ஹெல்தியாவும் இருப்பாங்க பாப்பா. தேர்ட் செர்லாக் பாத்தீங்கன்னா அவல் ஓட்ஸ் வச்சு 4 ஸ்பூன்ல இருந்து 5 ஸ்பூன் அவல் எடுத்துக்கோங்க. ரெட் அவல் இங்க நான் எடுத்திருக்கேன். 2 பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, 2 வால்நட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஓட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த ஓட்ஸ் வந்து பேபிக்கான ஓட்ஸ். 5.5 மந்த் 6 மந்த் இருக்க குழந்தைக்கு இந்த செர்லாக் கொடுக்க போறீங்க அப்படின்னா நட்ஸ் ரேஷியோவையும் இந்த பொட்டுக்கடலையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணா நீங்க வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமா போட்டுட்டீங்கன்னா சிலது வறுபடும், சிலது வறுபடாம போயிடும். சோ அதனாலதான் ஒரு இன்கிரீடியன்ட்டா ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டு அரைச்சு எடுத்து அதே மாதிரி ஜல்லடை வச்சு சலிச்சு எடுத்து திப்பி எல்லாத்தையுமே தனியா வச்சிருங்க. இந்த செர்லாக்கையும் 10 to 15 டேஸ் கிட்ட தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி ட்வைஸ் கொடுத்து பழகுங்க. பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணாம ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் செர்லாக் 2:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. 2 மக்கானா எடுத்தீங்கன்னா 1 வந்து வேர்க்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலா நீங்க பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் செர்லாக் எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கணும். வெளியில போறோம் இல்ல பேபி திடீர்னு அழறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்காக இதை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே பாப்பா சாப்பிடுற குவான்டிட்டி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துட்டு இதை நம்ம குக் பண்ணியும் கொடுத்துக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இல்லைன்னா நல்லா ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி அதுல போட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கூல் டவுன் ஆகுற வரைக்கும் அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 2 வேலையுமே நம்ம கொடுத்துக்கலாம். இங்க நான் உங்களுக்கு வந்து குக்கிங் மெத்தட்ல காமிச்சிருக்கேன். எதுவா இருந்தாலுமே ஒரு 2 மினிட்ஸ்லயே வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புரோக்கன் வீட் செர்லாக் ரொம்ப ஹெல்தியான செர்லாக். பட் இது 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பாப்பா கொடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் புரோக்கன் வீட், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமா வந்து பாதாம், முந்திரி. இதுல வந்து நான் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து உலர் திராட்சை வந்து சேர்த்திருக்கேன். 8 to 9 மந்த்ஸ் இருக்க குழந்தைக்கு கொடுக்கும்போது ஈஸியா வந்து டைஜஷன் ஆயிடும். புரோக்கன் வீட் டைஜஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால தான் 8 மந்த்ஸ்க்கு மேல இருக்க பேபிஸ்க்கு வந்து இதை கொடுக்க சொல்றேன். நான் எப்பயும் போல வந்து நல்லா வந்து சலடை வச்சு சலிச்சுட்டு திப்பி எல்லாமே எடுத்துட்டு நல்ல ஒரு ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இதுவுமே. நார்மல் வீட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி புரோக்கன் வீட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேபியோட ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் நார்மல் ஹாட் வாட்டர் வச்சு இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். நான் வந்து இங்க வந்து பிரவுன் சுகர் மட்டும் லைட்டா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இதை வந்து நான் வந்து களி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன்னா பாப்பா நல்லா சாப்பிட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் செர்லாக் கொஞ்சமா மக்கானா, கொஞ்சம் அவல், பொட்டுக்கல்ல, நட்ஸ் மட்டும் சேர்த்திருக்கேன். நட்ஸ்ல பாதாம் அண்ட் முந்திரி சேர்த்திருக்கேன். மக்கானாவை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி வறுத்துட்டு மிக்ஸியில பிளெண்டர்ல அடிச்சு நீங்க வச்சுக்கலாம். இதுவுமே வந்து இன்ஸ்டன்ட் செர்லாக் தான். இதெல்லாம் வந்து நார்மல் ஹாட் வாட்டர்ல நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தை சாப்பிடுற அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டரை ஊத்திட்டு லம்ஸ் எதுவுமே விடாம கிண்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 1 மினிட்ல சூப்பரான மக்கானா அவல் செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக்குமே எப்பவுமே வந்து வீட்ல வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்க டிராவலிங்ல இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமா இதை வந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா பாப்பா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இன்னொரு இன்ஸ்டன்ட் செர்லாக் பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 கப் பொரி எடுத்துக்கோங்க. 3:1 மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து பொட்டுக்கல்ல, ஒரு 4ல இருந்து 5 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்க வேற நட்ஸ் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணா வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆற வச்சு நம்ம வந்து அரைச்செடுத்துக்க போறோம். இந்த பொரி பாத்தீங்கன்னா 6 மந்த் இருக்க பேபில இருந்து குடுக்கலாம். பட் ஆனா வந்து பேபிக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபிளான்னு பாத்துக்கோங்க. சில பேபிஸ்க்கு ஸ்டொமக் அப்செட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் செழியனுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 6.5 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்ல இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். பாப்பாக்கு வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நான் செழியனுக்கு ஸ்டார்டிங் ஒரு 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். இன்ஸ்டன்ட்டா வந்து ரெடி பண்ணி பாப்பா கொடுப்பேன். டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அடிக்கடி அட்வைசபிள் கிடையாது குழந்தைங்களுக்கு.
குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் ஒரு 7 மந்த்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம அடிக்கடி தாராளமா குடுத்துக்கலாம். இதுல கண்டிப்பா ஒரு 3ஆவது வீட்ல எப்பவுமே ரெடியா வந்து வச்சுக்கோங்க. பாப்பாக்கு எந்த டைம்ல வேணாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.